துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். போதும். இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இந்த 3 காரியங்களுக்கு உட்படக்கூடாது. 1, துன்மார்க்கனுடைய ஆலோசனை. 2, பாவிகளுடைய வழி. 3, பரியாசக்காரன் உட்காருகிற இடம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய நவீன சபைகளிலே இந்த காரியத்தை யாருமே கடைபிடிப்பதில்லை. பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை. எது துன்மார்க்கருடைய ஆலோசனை? இந்த வேதத்திற்கு முரணாய் சொல்லப்படுகிற எந்த மனிதனுடைய ஆலோசனையும் என்ன ஆலோசனை சொல்லுங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனை. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறானோ அது என்ன ஆலோசனை? உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னா அது வேதத்தின்படி சரியா என்று சொல்ல வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த நாள்ல ஒருவர் என்னிடத்துல பேசினார். ஐயா, எங்க அப்பாவுக்கு 50 சென்ட் நிலம் இருந்தது. அதுல எனக்கு இப்ப 2.25 சென்ட் தான் இருக்கிறது ஐயா. மார்த்தாண்டம் ஜங்ஷன்ல 2.25 சென்ட் தான் இருக்கு. என்னுடைய சகோதரர்கள் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படி? அப்ப நான் சொன்னேன், அது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யலாம்? நம்முடைய நாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது? சட்டத்துக்கு உட்பட்டு இதையும் செய்யும். ஆனா அவரும் ஆண்டவருடைய மனிதர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனா உன் சகோதரர்களிடத்துல தேவையில்லாம வழக்குக்கு போகாதுன்னு இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ வழக்குக்கு போவது, ஆமென், அது என்னது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை. உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொடுக்கிறவனுக்கு உன் அங்கியும் கொடுன்னு நம்முடைய வசனம் சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க மேல வழக்கு போட்டா போய் நிக்கணும். அடுத்தது போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடும். ஆமென், நீங்க போக கூடாது. அப்படிதானே? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, ஒருவேளை போயிருந்தா நீங்கள் பாவிகள் அல்ல, ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஆமென். எதையுமே ஆண்டவர் என்ன செய்கிறவர் அல்ல, நம்மை பாவியாக தீர்க்கிறவர் அல்ல. பாவிகளுடைய வழி. பாருங்க, நம்ம சபையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியை போதிக்கணும். தேவனுடைய வசனம் என்னது? கர்த்தருடைய வசனம் பாவிகளுக்கு தீபமோ இல்ல, கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா பாவிகளுடைய வழி இருளா இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை வாங்கி கொடுத்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை கடைசி காலத்துல என்ன செய்யல, பார்க்க வர்றது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை. அல்லேலூயா. பாருங்க, என்ன வேலை? அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை. நீங்க எப்படி ஜெபிக்கணும்? இது பாவிகளுடைய வழி, கர்த்தருக்கு சித்தமான வேலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான படிப்பு, கர்த்தருக்கு சித்தமான வாழ்க்கை. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது பாவிகளுடைய வழி. அப்ப முதல்ல என்னது? துன்மார்க்கருக்கு ஆலோசனை, பாவிக்க வழி. அடுத்து பரியாசக்காரன் உட்காருகிற இடம். நம்ம பாருங்க, நிறைய வீடுகள்ல நாங்க சினிமா பாக்குறது இல்ல, அந்த சினிமால வர என்ன பார்ப்போம்? காமெடி மட்டும் தான் பார்ப்போம். அப்படி சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுது? அந்த இடத்துல நீ இருக்காத. அல்லேலூயா. அப்படிதானே? சரி, நான் சினிமா தான் பார்க்கல. இப்ப சும்மா என்ன பண்றாங்க? பிராங்க் பண்றாங்க. வீடியோ எடுத்து பிராங்க் பண்ணி போடுறாங்க. அதை நான் மொபைல்ல தான் பாக்குறேன். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க? நான் மொபைல்ல தான் பாக்குறேன். அதையும் பார்க்க கூடாதான். பாருங்க, ஒரு வசனத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போகிறேன். 3 வழி. ஆமா, 3 காரியம். 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரன் உட்காருகிற இடம். உட்காரவே கூடாது. அப்போ எப்படி இருக்கணுமா? 2வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? இதை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்க உண்மையா சொல்லுங்க பாக்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட இந்த வேதத்தை வாசிக்க சொல்லி பாருங்க, அவங்க உண்மையா வாசிச்சாங்கன்னு சொன்னா உங்களை பாராட்டுவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென்.
இதில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல எப்படி இருக்கணுமா? தியானமா இருக்கணும். அதான் பாருங்க, நான் சொன்னேன் ஆராதனை நேரத்துல நம்ம 1-2 பாவம் செஞ்ச உடனே பைபிளை தொடர்றதுக்கு கூட அவனுக்கு தகுதி இருக்கான்னு சாத்தான் கேட்பான். அப்படிதானே? நம்ம கோபப்பட்ட உடனே ஏதாவது ஒரு பாவம் செஞ்ச உடனே சாத்தான் நம்மகிட்ட சொல்லுவான், நீ எப்படிப்பட்ட குற்றவாளி, நீ எப்படிப்பட்ட தப்பு செய்திருக்கிற, இந்த பைபிளை தொடர்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கிறதா, ஜெபிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்கிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். முதல்ல வேதத்தை நேசிக்கணும். இது யாருக்கு ஆலோசனை? துன்மார்க்கனான பொல்லாங்கனுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை கேட்காதீங்க. இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். உடனடியாக ஆண்டவருடைய கிருபாசனத்தண்டையில வரலாம். அடுத்தது, அவன் இப்படி தியானமா இருக்கிற மனுஷன், பிரியமா இருக்கிற மனுஷன் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருப்பானா? தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, நீர் கால்களின் ஓரமா நடப்படுவானா? நீர் கால்களின் ஓரமா நடப்பட்ட மரங்களை பாருங்க, அது என்ன செய்யும்? தன் காலத்துல தன் கனியை தரும். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரியான பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா தன் காலத்திலே தன் கனியை தரும். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. டெய்லி கொண்டு தண்ணி பாய்க்கணும்னு அல்ல, ஆசீர்வாதம் வந்துட்டே தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி இருந்தா வர முடியாது. பாவிகளுடைய வழியில போனா வர முடியாது. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால், இரவும் பகலும் அதுல தியானமாயிருந்தால், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை அவர்கள் தருவாங்க. நீங்க கேட்கவே வேண்டாம், வசனத்தின்படி அவர்களை நடத்துங்க. ஆமென். அவர்கள் எப்படி ஜொலிக்கிறார்கள் என்று பாருங்கள். அவன் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பார்.